குமரகுருபரர் உங்க எத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். பேசாத குழந்தை, அவங்க அப்பா பெரிய புலவர். புலவருக்கு குழந்தை ஊமையா பிறந்துருச்சு. இவருக்கு பிறந்த குழந்தை ஊமையா பிறக்கவும் ரொம்ப வருத்தப்படுறார். முருகப்பெருமான்கிட்ட குமரகுருபர சுவாமிகளுடைய அப்பா ரொம்ப வேண்டுறார், பையன் பேச மாட்டான்னு. ஒரு காலகட்டத்துக்கு மேல இதுக்கு மேல நம்மளுடைய பையன் பேச மாட்டான், இந்த வாழ்க்கை வேண்டான்னு தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காக கடலுக்குள்ள போறாங்க. கடலுக்குள்ள போய் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமே கடற்கரையில ஒரு அர்ச்சகர் வேடத்துல ஒருத்தர் வந்து ஒரு பூவை காட்டி அந்த குமரகுருபரர்கிட்ட நீட்டுறாரு. இது என்னன்னு கேட்டோம்னா, கடல் அங்கிருந்து பார்த்தவன் பூன்னு கத்துறான். கத்துன அத்தனை பேர் அதிசயப்பட்டாங்க, ஊமையா இருந்த குழந்தை இப்படி கத்துறானேன்னு. கரைக்கு வந்து அந்த நிமிடமே முருகப்பெருமான் மீது கந்தர் கலிவெண்பா பாடுகிறார். பூமேவு செங்கமலன்னு தொடங்கக்கூடிய கந்தர் கலிவெண்பாவை பாடியவர் குமரகுருபரர். குமரகுருபரருடைய ஊமையா இருக்க வேணுங்கிற தலையெழுத்தை மாத்தியது திருச்செந்தூர்.